இன்னைக்கு சந்தோஷம் வந்தாலும் ஸ்டேட்டஸ் போடுறோம், சண்டை நடந்தாலும் ஸ்டேட்டஸ் போடுறோம், ஹாஸ்பிட்டல் போனாலும் ஸ்டேட்டஸ், வீடு வாங்கினாலும் ஸ்டேட்டஸ், கணவன் மனைவி சண்டைய யூடியூப்ல இன்டர்வியூவா பாக்குறோம், குழந்தை மார்க் வாங்குறத ஃபேஸ்புக்ல போஸ்டா போறோம். இப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் உலகத்துக்கே தெரியணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? அதுக்கு தான் ஒரு பழமொழி இருக்கு, உள்ளது சொல்ல ஊரும் அல்ல, நல்லது சொல்ல நாடும் அல்ல. இது பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்ல வரல, எல்லா உண்மையும் எல்லாத்திட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. சைக்காலஜில இதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு, செல்ஃப் டிஸ்க்ளோசர். நம்ம வாழ்க்கைய எவ்வளவு யாருக்கிட்ட எந்த நேரத்துல ஷேர் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்குமே ஒரு லிமிட் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, குடும்பத்துல ஒரு சின்ன சண்டை நடந்துச்சு, கோபத்துல நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்ட அதை சொல்லிடுவோம், நாளைக்கு நாம சேர்ந்துக்குவோம். ஆனா அதை அந்த ரிலேட்டிவ்ஸ் கடைசி வரைக்கும் ஞாபகத்தில் வச்சிருப்பாங்க, மற்றவங்ககிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சிலர் பிசினஸ்ல புது ஐடியா வந்துருச்சு அப்படின்னா எல்லாத்திலுமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வேற யாராவது அந்த ஐடியா வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சேலரி அதிகமாயிடுச்சு அப்படின்னு உலகத்துக்கே சொல்லியிருப்போம், அடுத்த நாள் கடன் கேட்கிறவன் அதிகமாயிடுவான். ஃபீலிங் சேட், கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டோன்னா ஆறுதல் சொல்றதை விட ஆர்வத்துக்கு கேட்கறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. உளவியல் ரீதியா நிறைய ரிசர்ச் என்ன சொல்லுது தெரியுங்களா? நம்மளுடைய ரகசியத்தை நாம பாதுகாக்கிற மாதிரி மற்றவங்க பாதுகாக்க மாட்டாங்க. ஏன்னா அது நம்மளுடைய வாழ்க்கை, அவங்களுக்கு வெறும் தகவல் மட்டும்தான் அது. அதனால்தான் விவேகம் அப்படின்றது எல்லாத்தையும் பேசுறது இல்ல, எதை யாருக்கிட்ட எப்ப பேசணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது. சேஃப்ல பணத்தை வைக்கிறோம், போனுக்கு பாஸ்வேர்ட் வைக்கிறோம், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஓடிபி வைக்கிறோம், ஆனா வாழ்க்கையில ஒரு முக்கியமான ரகசியத்தை மட்டும் பூட்டு போட மறந்துடுறோம். சிம்பிளா சொல்லணும்னா, எல்லாரையும் நம்புறது நல்ல குணம், ஆனா எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்றது நல்ல குணம் இல்ல. அதனாலதான் உள்ளது சொல்ல ஊரும் அல்ல, நல்லது சொல்ல நாடும் அல்ல அப்படின்ற பழமொழி. நம்ம போடுற சந்தோஷமான நல்ல ஸ்டேட்டஸையோ அல்லது சோஷியல் மீடியா போஸ்டையோ பார்த்துட்டு இவங்கள மாதிரி என்னால நல்லா இருக்க முடியலையே அப்படின்னு ஏங்குறவங்களும் இருக்காங்க. நம்ம போடுற சோகமான ஸ்டேட்டஸை பார்த்துட்டு மனசுக்குள்ளாரே சந்தோஷப்படுற ஆட்களும் இருக்காங்க. ஸோ யோசிப்போம். இது நிருநிப்ஸ். நன்றி.